ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் அன்பான வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றொரு இனிய காலை பொழுதிலே உங்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி. இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் அமைவதாக. இந்த நாளின் காலை வேளையில் உங்களோடு தியானிக்கும்படியாக தெரிந்து கொண்ட ஆண்டோடைய வார்த்தை ஆதியாகமம் 26 அதிகாரம் 12 வசனம். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தினாலே அந்த வருஷத்திலே 100 மடங்கு பலன் அடைந்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தினாலே அந்த ஆண்டிலே 100 மடங்கு பலனை கண்டான். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும். அதனோடு அவர் வேதனையை கூட்டார். பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு ஆண்டவராகிய கர்த்தர் உன் வாழ்க்கையை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். எப்படி, எந்த நிலைமையிலே? இந்த வேதவசனத்தை வாசிக்கும் பொழுது ஒன்று நமக்கு நினைவுக்கு வருது. பூஜ்ஜியத்திலிருந்து, ஜீரோவிலிருந்து ஒருவனை ஹீரோவாக மாற்ற முடியும். அகைன் ஐ ரிப்பீட், மறுபடியும் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஜீரோவிலிருந்து ஹீரோவாக மாற்ற முடியும். பூஜ்ஜியத்திலிருந்து 100 மடங்கு ஆசீர்வதிக்க முடியும். ஏனென்றால் இந்த வேதாமத்தின் முதலாவது வசனத்திலிருந்து வாசிப்போமானால், தேசத்தில் மிகுந்த பஞ்சம் உண்டாயிற்று. எல்லாரும் அந்த தேசத்தை விட்டு புறப்பட்டு போயிட்டு இருக்கிறாங்க. ஆண்டவர் சொல்றாரு, இருன்றார். ஏன் எல்லாரும் போறாங்க, நீங்க என்னப்பா சொல்றீங்க? இரு, இந்த தேசத்திலே வாசம் பண்ணு. God has a purpose about this place. இன்றைக்கு உன் பூஜ்ஜியத்திலே ஒரு அர்த்தம் இருக்கிற சகோதரா. நான் பூஜ்ஜியமா இருக்கிறேன்றியா? நான் ஐ அம் நாட் a healthy person. நான் ஒரு ஹெல்த்தியான ஒரு பர்சன் இல்லை அப்படின்னு சொல்றியா? கர்த்தர் சொல்கிறார், இந்த தேசத்திலே வாசம் பண்ண. பிரைஸ் தி லார்ட். இந்த தேசத்திலே வாசம் பண்ண. அவன் சாத்தியக்கூறு இல்லாத அந்த தேசத்திலே, வாய்ப்புகள் இல்லாத அந்த தேசத்திலே அவன் தன் வாழ்க்கையை தொடருகிறான். இதாங்க வெற்றிக்கான ரகசியம் என்று நான் சொல்லுகிறேன். ஆண்டோடைய காரியத்தை நாம் ஆரம்பிக்கும் பொழுது சாத்தியக்கூறுகளை தேடி நாம் ஆரம்பிப்போமானால் அது நடக்கவே நடக்காது. ஒரு நல்ல காத்தடிக்கட்டுங்க, நல்லா மழை பெய்யட்டுங்க, நான் இந்த ஊழியம் செய்வேங்க. நிறைய ஊழியங்கள் நின்று போகிற காரணம் என்ன? முதல்ல நல்லா ஆரம்பிப்பாங்க, கொஞ்சம் இழப்பு வந்தோன்னே அப்படியே ஸ்டாப் பண்ணுவேன். வேண்டாம், இதில் நஷ்டம் வருது, இது நஷ்டம் வருது. கடைசியில் அவங்க வாழ்க்கையே ரொம்ப நாள் நஷ்டத்தில் போவதை நம்ம பார்க்குறோம். அப்படி போகக்கூடாதுங்க. என்ன வந்தாலும் நம்புவேன், யார் கைவிட்டாலும் பின் செல்வேன், எனது இயேசுவை என்று சொல்லி நடை எடுத்து நீங்கள் வைத்திருப்பீடானால் உங்கள் நடைகள் பிசகாதபடி கர்த்தர் உங்களை பாதுகாப்பார். பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கு வாழ்க்கையில் வீழ்ச்சிகள் ஏன், தோல்விகள் ஏன், கண்ணீர் ஏன்? நிறைய காரியங்களில் நம்ம முன்னாடி வச்ச ஸ்டெப்பை நம்ம பின்னாடி வைக்கலைங்க. ஆனால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஈசாக்கை பாருங்கள், கர்த்தர் சொன்னாரே என்று சொல்லி அந்த தேசத்திலே, எந்த தேசம்? பஞ்சம் பிடிச்ச, உருப்படாத, எல்லாரும் அந்த தேசத்து வேணாம், இங்கெல்லாம் விவசாயம் பண்ண வேஸ்டியா, ஒன்றும் வராதியா, தண்ணியாவது கிண்ணியாவது ஒன்றும் கிடைக்காதியா என்று போன இடத்துல தான் நம்பிக்கையோட இந்த ஈசாக்கு துறவை வெட்டுகிறான், தண்ணீரை பார்க்கிறான், விதை விதைக்கிறான், 100 மடங்கு ஆசீர்வாதத்தை பெறுகிறான். பிரைஸ் தி லார்ட். வாழ்க்கையில் அதுதாங்க வேணும். ஒருவதும் வாழ்க்கையில் ஆப்பர்ச்சுனிட்டிஸை பார்க்கணும். செருப்பு வியாபாரம் செய்யறதுக்கு முதலாக வந்தபோது எல்லாரும் சொன்னால், இந்தியாவில் போய் செருப்பெல்லாம் விற்க முடியாதப்போ ஒருத்தனும் செருப்பு போட மாட்டான். அவன் சொல்லும் பொழுது ஒரு செருப்பு வியாபாரி வந்து திரும்பி போயிட்டான். 2வது செருப்பு வியாபாரி வந்தானா, பார்த்தானா, ஒருத்தன் காலிலையும் செருப்பு இல்லை. எப்பா 2 கப்பல் நிறைய செருப்பை கொண்டான்னு சொல்லி ஒவ்வொருத்த காலையும் செருப்பு மாட்டி விட்டாங்களாம். யாருடைய வாழ்க்கையை பாருங்க, மேன்மையான வாழ்க்கை. இன்றைக்கு உன்னுடைய வாழ்க்கையில் இல்லாததை நினைத்து நீ ஓடுகிறாயோ, இது சுத்தப்படாதுங்க, இது உருப்படாது, நான் போறேன். ஆண்டவர் சொல்கிறார், இந்த இடத்திலே வாசம் பண்ணு. இல்லை என்று சொல்கிறார்களே, தள்ளப்பட்டது என்று சொல்கிறாயே, அந்த இடத்திலே வாசம் பண்ணு. 100 மடங்கு கர்த்தர் அவரை ஆசீர்வதிக்க போதுமானவராக இருந்தார். உன் ஆகாரத்தை தண்ணீர் மேலே போடு, நாட்கள் கழித்து பலனை காண்பாய் என்று சொன்ன கர்த்தர் அதிகாலை வேளையில் நோடு பேசுகிறார். கடைசி துணிக்க, கடைசி மாவு,
இப்போ சாரிபாத்துக்கு அந்த கடைசி மாவுக்கு போட்டியா எலியா வந்து நிற்கிறான். எனக்கு குடும்பன்றான். நம்மனா என்ன பண்ணுவோம்? என் பொழப்பே நாரண பொழப்பா இருக்குது, இந்த மாவு உனக்கு கொடுத்துட்டா நான் எங்கேயா போவேன் அப்படின்னு சண்டை போட்டுப்போம். நீலாம் ஒரு பிரசங்கியா? நீலாம் ஒரு பிரசங்க ஐயா? நாங்கள் சாப்பிட வச்சிருக்க போட்டிக்கு வாரியா? அவள் கொடுத்தாள். இன்றைக்கு அவள் நினைவூறப்படுகிறாள். கர்த்தர் குறைவில்லாமல் ஆசீர்வதித்தார். இன்றைக்கு உடைய வாழ்க்கையில தருணங்கள் இல்லையோ? பேதுரை ஆண்டவர் கூப்பிட்டு சொன்னார், ஆழத்தில் போய் வலையை போட்டு தம்பினார். அவன் சொன்னான், இரவு முழுவதும் சான்ஸ் இல்லை, நைட்டில் தாங்க மீன் தூங்கும், அப்படியே ஆடிக்கிட்டு இருக்கும், டக்குன்னு வலையை போட்டு டப்புன்னு மாட்டிடும். அப்பமே மீன் கிடைக்கல. பகல் வேலை அங்கிட்டு இங்கிட்டு துள்ளி குதிச்சிரும்போது வலை போட்டால் மீன் கிடைக்குமா சார்? ஆண்டவர் சொல்றாரு, போடு. போட்டான், திரளான மீன்களை பிடித்தான். இன்றைக்கும் அதே கர்த்தர் உன் பக்கத்திலிருந்து சொல்லுகிறார், நான் உன்னை ஆசீர்வதிக்க போகிறேன். ரொம்ப நாள் போய் போய் பார்த்து முகம் சுழிச்சு இனிமேல் எடுத்து போக வேண்டாம்னு சொல்லி முடிவு பண்ணிட்டியா? இன்றைக்கு கிளம்புப்பா, கிளம்பு, போ, பாரு, ஒரு கனி உண்டாகும். ஒரு புதிய வாசலை கர்த்தர் திறப்பார், ஒரு புதிய வழியை திறப்பார், ஒரு அற்புதம் உன் வாழ்க்கையில் நடக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். 100 மடங்கு ஆசீர்வதிக்கப்பட்டான். இன்றைக்கு இயேசுவின் நாமத்தினாலே உங்கள் வாழ்க்கையை நான் ஆசீர்வதிக்கிறேன். ஆண்டவராய் கர்த்தர் சொன்னார், என் நிமித்தமாக, என் சுவிசேஷ நிமித்தமாக எதையாவது கொடுத்தால் இம்மையிலே இப்பொழுதே 100 மடங்கு ஆசீர்வாதத்தை திரும்ப பெற்றுக் கொள்வார்கள். அதே தேவன் உங்கள் முன்பதாக நிற்கிறார், உங்களை ஆசீர்வதிப்பார், பலப்படுத்துவார். Have a blessed day. God bless you. Amen.